வணக்கம், இது நம்ம சேனல் ஆல் ஃப்ளேவர்ஸ் கிச்சன். ஹோம்மேட் ஃபுட் கலர் வச்சு ரவா கேசரி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: அரை கப் ரவா, அரை கப் சர்க்கரை, 1.5 கப் தண்ணி, கொஞ்சமாக ஏலக்காய் பொடி வாசத்துக்காக, தேவையான அளவு திராட்சை, தேவையான அளவு முந்திரி, 4 டேபிள் ஸ்பூன் நெய், 2 ஃபுட் கலர் எடுத்திருக்கேன். இது நான் வீட்லேயே செஞ்சது, ரெட் அண்ட் எல்லோ கலர். இப்போ ஒரு வாணலில் 2 டேபிள் ஸ்பூன் நெய்யை உருக்கிக்கலாம். இதில் முந்திரியை வறுத்து எடுத்துக்கலாம். திராட்சையும் அதே மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். அதே நெய்யில் நாம் இப்போ ரவாவையும் வறுத்துக்கலாம். ரவா இந்த மாதிரி பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். இப்போ கேசரி செய்யலாம். அரை கப் ரவாவுக்கு 1.5 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். அப்போ தான் கேசரி நல்லா குழைவாக வரும். தண்ணி இந்த மாதிரி லேசாக கொதி வந்ததும் நாம் இப்போ இதில் ரவாவை போட்டு கிண்டலாம். ரவாவை இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிண்டிக்கலாம். அப்போதான் கட்டிப்படாமல் வரும். ரவா இந்த மாதிரி கெட்டியானதும் நாம் இப்போ இதில் சர்க்கரை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சர்க்கரையை சேர்த்து கிளறிக்கலாம். பாருங்கள், சர்க்கரையை சேர்த்ததும் நல்லா குழஞ்சி வந்திருக்கு. நான் இப்போது 2 ஃபுட் கலர் சேர்க்க போகிறேன். அதனால் நான் இதை 2ஆக தனியாக பிரிச்சுக்கிறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் ரெட் கலர் சேர்த்துக்கிறேன். இது பீட்ரூட்லேருந்து செஞ்சது. நல்லா இந்த மாதிரி கிளறிக்கோங்க. வாசத்துக்காக கொஞ்சமாக ஏலக்காய் பொடி, அப்புறமா நம்ம வறுத்து வச்சிருக்கிற முந்திரி திராட்சை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறிக்கணும். கடைசியாக கொஞ்சமாக நெய் விட்டுக்கிறோம். நெய் சேர்த்து இந்த மாதிரி நல்லா கிளறிக்கிறோம். நல்லா ரெட் கலரில் வந்திருக்கு. அடுத்து இப்போது எல்லோ கலர் சேர்த்துக்கலாம். வீட்டில் இருக்கிற மஞ்சள் பொடியிலேருந்து தான் இந்த எல்லோ கலர் செஞ்சேன். மஞ்சள் கலரை இந்த மாதிரி கொஞ்சமாக சேர்த்து நல்லா கிளறிக்கணும். வாசத்துக்காக கொஞ்சமாக ஏலக்காய் பொடி, அப்புறமா வறுத்து வச்சிருக்க முந்திரி திராட்சை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறிக்கிறோம். கடைசியாக கொஞ்சம் நெய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இப்போ கிளறிக்கிறோம். கலர்ஃபுல்லான ரவா கேசரி ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.